வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஈரான் கமோனியா உயிரிழந்ததை கொண்டாடிய யாஷிகா நடு விரலை காட்டி சொன்ன விஷயம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவரான அப்துல்லா அலிகான் உயிரிழந்திருக்கிறாரு. ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர், இராணுவ தளபதி உட்பட 40க்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அந்த செயலை ரஷ்ய அதிபர் விளையாடும்படி மலேசியா பிரதமர் அவர் இப்ராஹிம், பாகிஸ்தான் பிரதமர் உல்சினா உள்ளிட்ட பல நாடுகள் வன்மையாக கண்டித்து வருகிறாங்க. இதனால் உலக நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. நடிகை யாஷிகா ஆனந்த் ஈரான் தலைவர் கமோனியா உயிரிழந்ததை கொண்டாடும் வகையில் அவருடைய புகைப்படத்தை பந்தால் எட்டி உதைப்பது போல வீடியோ இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தாங்க. இதை பாராட்டிய இணைவாசி ஒருவர், மதம் மாற்றியவர்கள் அழுகிறாங்க. இந்த ஜோக்கர்களை ஒருபோதும் ஈரானுக்கு போய் அவர்கள் போராட மாட்டாங்க. இதை பற்றி பேசவோ ஸ்டோரி போடவோ சில பிரபலங்கள் முன்வருகிறாங்க. உங்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நீங்கள் ஒரு உண்மையான இந்தியர் என பதிவிட்டு பாராட்டியிருக்கிறாங்க. சிலர் இது சர்வதேச விட்ட சட்ட விதிமீறல், மனித நேயமற்ற படுகொலை, இதை ஆதரிப்பது என கருத்துக்கள் பகிர்ந்து வருகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, யாஷிகா இணையதளத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு வந்து கொண்டு இருப்பதால் அதற்கு பதிலளித்த யாஷிகா ஒருவர், மனித உரிமைகள் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு மக்கள் ஏன் இவ்வளவு கண்ணீர் சிந்துகிறாங்க என்று எனக்கு புரியலை. முதல்ல அவங்க முன்னோர்கள் அழகான பொஷ்யா நாட்டை காலனித்துப்படுத்தி அதை அழுதித்தாங்க. அப்போது அந்த நாடு நல்ல நிலையில் இருந்தது. மக்கள் ஏற்கனவே நவீன முறையில் முன்னேறி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 70களில் கமோனியா ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக பெண்கள் உரிமைகளின் பாதிப்பை ஏற்படுத்தினாங்க. சிறுமிகளின் திருமண வயதை 13ஆக குறைத்து இந்த மனிதருக்கு எதிராக உலகம் ஏன் பேசலை? அவங்க பெண்கள் ஒடுக்கினாங்க. அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் இருந்த பெர்சியர்களின் உரிமைகளை பறித்தாங்க என பதிவிட்டிருந்தாங்க. மேலும் நடுவிரலை காட்டி நீங்கள் என்னை வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை என பதிவிட்டிருந்தாங்க. அவருடைய இந்த பதிவு இணையதளத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.